கமிங் டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி மாதிரி போயிடுச்சு இந்த மன்னன்ல. அதுக்கு கேம் ஃபார் இட்டா சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு ஒரு பக்கம் கண்ணாடி. சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நான் ரஜினி சார் ரொம்ப நல்லா நான் ரசிச்சு டைரக்ட் பண்ணுவேன். a director has to be a fan of the actor, whoever it is. சத்யராஜ்னா நான் சத்யராஜ் சார் ஃபேன் ஆயிடுவேன், பிரபுக்கு ஃபேன் ஆயிடுவேன். அப்போதான் நம்மளால வந்து அந்த கீழே போய் எடுக்க முடியும். ஆடியன்ஸோட அந்த இது தெரியல, பல்ஸ் என்னன்றது தெரிஞ்சு பண்ண முடியும். அப்படி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்லி விஜயசாந்தி கிட்ட என்னன்னா, இந்த மாதிரி எங்க சித்தப்பா செத்துட்டாரு, 2 பேர் தான் இருக்கிறோம். ஆமா, அதெல்லாம் அங்கதான் டைலாக எழுதி இருந்தது. அதெல்லாம் செத்துட்டாரு, அது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த டைலாக் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு வடிவேலு கவுண்டர் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ரஜினி சார் வரும்போது விஜயசாந்தியோட வராங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு. வராங்க அப்படின்னு இவரு, மா நான் உண்மையில அப்படிதான் நினைச்சேன், அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சேன். ஆனா அந்த அம்மா அப்படி வந்தோன்னு அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் இப்படி சிரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா, இது வேற லெவல்ல போய் சொன்ன மாதிரி. ஏய் என்ன வேணும், எங்க சித்தப்பா செத்துட்டார், அதுக்கு 3 பேர் தான் இருக்கிறோம் போ அப்படின்னு. இல்ல 3 பேர் தான் இருக்கிறோம் தூக்கிறதுக்கு, இவனும் வந்தா நல்லா இருக்கும், 4வது ஒரு ஆள் தேவை, போங்க அவ்வளவுதான். என்னன்னா இவர் சொல்லி எது மாதிரி ஒரு படத்துல வந்து மோதிரமும் செயின் தரா முதல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு சீன் இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ரஜினி சார் நான் சொன்னேன், சரி என்ன படம் போடலாம், எந்த படத்துக்கு ரஷ் இருக்கும். ரஜினி சார் படத்துல ரஷ் இருக்கும், இல்ல கமல் படத்துல ரஷ் இருக்கும், சரி யார் விஜயகாந்த் படத்துல ரஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். உடனே ரஜினி சார், ஏன் சின்ன தம்பியில போடுங்க, நான் போட்டா நான் சொன்னா நல்லா இருக்காது, பிரபு சொன்னா நல்லா இருக்காது, அவரு தான் சொல்றா சின்ன சார் ரெக்கார்ட் பிரேக் போடா சார், ஓடிட்டு இருக்கு சார் இன்னும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்போ தியேட்டர்ல சாந்தி தியேட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ காலையில 9 மணிக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு 1000 பேரை வர வச்சு அந்த சீன் எடுக்கிறோம்.